இது உங்க வீட்டில் நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க, எவ்வளோ நகை வச்சுருக்கீங்க, எவ்வளோ சொத்து சுகம் வச்சுருக்கீங்க அப்படின்லாம் கேட்கப்படும் கிடையாது. எத்தனை பேர் இருக்கீங்க வீட்டில்? இது எதுக்காகன்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா தவறான தகவல்களை சொல்றதோ, இல்லை அதிகாரிகள் வீட்டுக்கு வரும்போது உள்ளே இருந்துக்கிட்டே இல்லை அப்புறமா அவங்க சொல்றதோ, அதெல்லாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க எம்எஸ் பாஸ்கர். நம்ம நாட்டில் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. இது உங்க வீட்டில் நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க, எவ்வளோ நகை வச்சுருக்கீங்க, எவ்வளோ சொத்து சுகம் வச்சுருக்கீங்க அப்படின்லாம் கேட்கப்படும் கிடையாது. எத்தனை பேர் இருக்கீங்க வீட்டில்? வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்றது மட்டும்தான் சொல்லணும். இது எதுக்காகன்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஆண்கள் எத்தனை பேர், பெண்கள் எத்தனை பேர், குழந்தைகள் எத்தனை பேர், மூன்றாம் பாலினத்தவர் அவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவா அரசாங்கத்துக்கு நாம தெரிவிச்சாதான் அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்கள் போட முடியும். தவறான தகவல்களை சொல்றதோ, இல்லை அதிகாரிகள் வீட்டுக்கு வரும்போது உள்ளே இருந்துகிட்டே இல்லை அப்புறமா அவங்க சொல்றதோ, அதெல்லாம் வேண்டாம். நாம எத்தனை பேர் இருக்கிறோம், ஜனத்தொகை எவ்வளவு அப்படின்றத கணக்கெடுத்தால்தான் அது அரசாங்கத்திற்கு ஒரு ஈஸியா இருக்கும். இப்ப இந்த ஜூலை மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இந்த செல்ஃப் என்மரேஷன் அப்படிங்கிற ஒரு மேட்டர் நடந்துச்சு. அதாவது சுயமாக தெரிவிப்பது எத்தனை பேர் இருக்கிறது. அதுக்கு se.census.gov.in அப்படின்ற அந்த வெப்சைட்டில் போய் நீங்க அது தெரிவிக்க. ஆன்லைன் தெரிவிச்சுட்டேன். எங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுட்டேன். நீங்களும் அது எல்லாத்தையும் தெரிவிச்சிட்டீங்கன்னாக்க அரசாங்கத்திற்கும் உதவியாக இருக்கும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகளுக்கும் அது ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். உண்மையை சொல்வோம், உறப்பு சொல்வோம், எத்தனை பேர் இருக்கிறோம் என்பதை அரசாங்கத்திற்கு தெரிவிப்போம். அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய திட்டங்களை, நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை நாம் பெறுவோம் அப்படின்னு எல்லாத்தையும் வேண்டுகிறேன். நன்றி.